யார் நம்பரா இருக்கும்? ஹலோ சபரி, யாரு? நான் தான்ப்பா அக்கா பேசுறேன். இவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நீ போனே எடுக்க மாட்டேங்கிற? அக்கா, பைக்ல வந்துட்டே இருந்தேன், டிராஃபிக்ல சரியா கேட்கல. புது நம்பர் வேறயா, பார்த்து எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிருச்சுக்கா. சபரி, எங்க இருந்துக்கா பேசுறீங்க? சபரி, நீ உடனே கிளம்பி மாடர்ன் ஹாஸ்பிட்டலுக்கு வாப்பா. என்னக்கா ஆச்சு? ஏன் பதட்டமா பேசுறீங்க? உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது? ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். பட்ட கல்லி படம் கெட்ட குடியே கெடுன்னு சொல்லுவாங்க. டென்ஷன் ஆகாம விஷயத்த சொல்லுங்கக்கா. எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? சபரி, அண்ணன் ஆட்டோல சவாரிக்கு போகும்போது யாரோ 4 குடிக்கார பசங்க கார்ல இடிச்சிட்டு போயிட்டாங்களாம். ஐயோ, அண்ணனுக்கா? என்னக்கா சொல்றீங்க? அண்ணனுக்கு என்ன ஆச்சு? இப்ப எப்படிக்கா இருக்காரு? யாரோ வழியில போனவங்க பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்ப ஐசியூல தான் இருக்காரு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நீ உடனே கிளம்பி வாப்பா. அக்கா, உடனே வந்துடுறேன்க்கா. ஆமா, பசங்க எங்கக்கா இருக்காங்க? அவங்க எல்லாம் வீட்டுல தான் இருக்காங்க. பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். சரிங்கக்கா, நீங்க பயப்படாதீங்க. அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. அல்ல நம்ம பக்கம் இருக்காரு. நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன்க்கா. சரிப்பா. அக்கா, அப்புறம் ஹாஸ்பிட்டல் எதுவும் அட்வான்ஸ் பண்ண கட்ட சொன்னாங்களா? அதெல்லாம் நேர்ல பேசிக்கலாம், நீ வாப்பா முதல்ல. சரிக்கா. எங்க போயிருந்தீங்க? எங்கெல்லாம் உங்களை தேடுறது? இங்க வந்து போன்ல பேசிட்டு இருக்கீங்க. என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க எது கேக்குறீங்க? இந்தாங்க, இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க, சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. இங்கே நிறுத்திக்கோங்க. இந்தாங்க. வா. என்ன சுகி, உங்க அப்பா அதிசயமா சீக்கிரமா வந்துட்டாரு போல இருக்கு. சரி வா, போய் பார்க்கலாம். அப்பா. ஹேய் செல்லம், என்ன டியூஷனுக்குலாம் போயிட்டு வந்துட்டியா? ஓ ஆமா, நீங்க ஏன் இன்னைக்கு அதிசயமா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? இந்த டயலாக் நீயா கேக்குறியா இல்ல உங்க அம்மா கேட்க சொன்னாளா? அம்மா தான் ஆட்டோல இருந்து இறங்கும்போது சொன்னாங்க. அதானே பார்த்தேன். டாடி, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல எங்க டீச்சர் விடுகதை கேட்டாங்க. என்ன விடுகதை? உலகத்திலேயே பெரிய முட்டை எந்த பறவையோடதுன்னு கேட்டாங்க. ஆஸ்ட்ரிச். கரெக்ட். அடுத்த பெரிய முட்டை எது? அடுத்த பெரிய முட்டைனா ஈமோ கோழி. தெரியல, நீயே சொல்லு பாப்போம். இன்னொரு பெரிய முட்டை, இன்னொரு ஆஸ்ட்ரிச்சோடது. இது உண்மையிலேயே உன் மிஸ் தான் சொன்னாங்களா? இல்ல, நான் மட்டும் நானே கண்டுபிடிச்சது. இந்தாங்க காஃபி. தேங்க் யூ. சுகி, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. சரி மம்மி. என்னாச்சு? ஏன் தலைவலி? இது என்ன கேள்வி? காலையில இருந்து ஏகப்பட்ட பேஷன்ஸ், அதான் ஒரே தலைவலி. சரி, காலையில ஏன் ஆனந்த் வீட்ல இருந்து சீக்கிரம் போயிட்டீங்க? அது அது வந்து ஒரு எனக்கு தெரியும், குத்தமுள்ள நெஞ்சு குத்தி இருக்கும், அதான் கிளம்பிட்டீங்க. இது பாரு உஷா, அர்ச்சனாவுக்கு இப்படி நடந்ததை நினைச்சு நான் உண்மையிலேயே வருத்தப்படுறேன். பட் அது என்னாலதான் நடந்ததுங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? உங்களுக்காக எவ்வளவு ஆசையா ஜூஸ் போட்டு கொண்டு வந்தா தெரியுமா? நீங்க தான் அவ கேட்க கூடாத ஏதோ ரகசியத்தை அவ கேக்குற மாதிரியே சொல்லிருக்கீங்க. அதை கேட்டுதான் அந்த அதிர்ச்சியிலே அவ அப்படியே சரிஞ்சிட்டா. இப்போ அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
நீங்க இல்லன்னு சொன்னா நான் ஒத்துக்கணுமா? அப்படி உங்களுக்கு சம்பந்தம் இல்லன்னு சொன்னா ஏன் அவசரமா ஆனந்த் வீட்ல இருந்து கிளம்பி போனீங்க? அது அது ஆ, தெரியுமே. உங்களால பதில் சொல்ல முடியாது. இது மாதிரி எத்தனை ரகசியங்கள் உங்க 3 பேருக்குள்ள இருக்கோ யாருக்கு தெரியும்? உஷா, நான் பொறுமையா இருக்கேங்கிற காரணத்துக்காக நீ என்ன வேணாலும் பேசலாம்னு நினைச்சுக்காத. அப்ப உண்மையை சொல்லுங்க, யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? அதான் நீங்க ஆனந்த் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிட்டாருன்னு சொன்னீங்களாமே, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் இப்ப. அது அப்படியெல்லாம் நான் ஒன்றும் சொல்லல. சொல்லுங்க, யார் அது? உஷா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. திரும்ப திரும்ப நீங்க மறைக்கிறீங்க பாருங்க. நான் ஃபுல்லா அர்ச்சனா கூட தான் இருந்தேன். அவ ரொம்ப தெளிவா நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிட்டு இருக்கா. அதனால நீங்க எதையுமே என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. உஷா, இனிமே உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆள விடு. இருங்கன்னு சொல்றேன்ல. வேற யார்கிட்ட போய் பேசினா பிரயோஜனம் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உஷா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது பயங்கரமான தலைவலியில வந்தேன். சரி, நீ அதை புரிஞ்சுக்கிட்டு காஃபி குடுக்கறேன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இருக்கிற தலைவலியை இன்னும் ஜாஸ்தி ஆக்கிட்ட நீ. பதில் சொல்லாம மழுப்புறதுக்கு தலைவலியை நீங்க சாக்கா சொல்லாதீங்க. ஏய், நான் என்னடி சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன்? வேற என்ன? அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்படி ஒரு உண்மை என் வாயில இருந்து வெளில வரவே வராது. ஏன்னா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. போதுங்க, போதும். இன்னும் இல்லாத மாதிரி எவ்வளவு நேரம் தான் நடிச்சிட்டு இருப்பீங்க? இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? சை! ஏன்டா இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்தோன்னு இருக்கு? போங்க போங்க, எங்க வேணாலும் போங்க. போங்க, போய் குடிக்க தானே போறீங்க, போங்க. ஆனா எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தானே வந்தாகணும். அப்ப வச்சுக்கிறேன் உங்களை. அக்கா, அக்கா, வா சபரி. அண்ணன் எங்கக்கா இருக்காரு? எப்படி இருக்காரு? இப்பதான் ஐசியூ கொண்டு போயிருக்காங்க. எப்படி இருக்காரு தெரியல. எப்படிக்கா எப்படிக்கா ஆச்சா? சரியாவே தெரியலப்பா. உங்க அண்ணா குரோம்பேட்டைக்குள்ள திருநெல்மலை பக்கத்துல யாரையோ விட்டுட்டு வீடு திரும்பி இருக்காரு. அப்ப யாரோ 4 பணக்கார பசங்க பெரிய கார்ல வேகமா வந்திருக்காங்க. இவரும் அவங்களுக்கு வழியை விட்டு ஓரமா தான் போனாரா. ஆனா அவங்க இவர் மேல மோதிட்டு போயிட்டாங்களா. அவங்க யாரா? கார் நம்பர் பார்த்தாங்களா? அந்த இடத்துல லைட் இல்லையா, அதனால அந்த நேரத்துல கார் நம்பரை சரியா பார்க்க முடியலையா. அப்புறம் அண்ணனை யார் கொண்டு வந்து சேர்த்தாங்களா? அங்க ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க ஷிஃப்ட் முடிஞ்சு வந்திருக்காங்க. அவங்க தான் பார்த்துட்டு உங்க அண்ணனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்களா? ஓ, ஒரு பாவமும் அறியாத என் அண்ணன் மேல மோதுறதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வந்தது? சரி அக்கா, ஆட்டோவுக்கு என்னாச்சு? ஆட்டோக்குள்ள ஒன்றும் பெரிய அடி இல்லையா. வேகமா வந்து இடிச்சதுனால இவர் பேலன்ஸ் தவறி கீழே விழுந்துட்டாரு. அங்க இருக்க ஒரு பாறை மேல மோதி தலையில நல்லா அடிபட்டு. சபரி, இந்தாங்க, இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க. கொடுங்கக்கா, நான் வாங்கிட்டு சபரி, வரேன். உன்கிட்ட பணம் இருக்கா? அதெல்லாம் இருக்குக்கா, நீங்க பயப்படாம இருங்க. அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது. என்ன சபரி இவ்வளவு நேரம்? அந்த மருந்து கிடைக்கலையா? இல்லக்கா, அது எப்பவோ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். அப்பயே இவ்வளவு நேரம்? அண்ணன் ஆக்சிடென்ட் விஷயமா போலீஸ் வந்து என்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாங்க. என்ன சொல்றாங்க? அந்த பசங்க எல்லாம் பெரிய இடத்து பசங்களாம். ஏற்கனவே இதே மாதிரி வேற யார் மேலேயோ மோதிட்டு போயிருக்காங்களாம். அதனால கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணா எந்த பிரயோஜனமும் இருக்காதுன்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. சபரி, நாம என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதாவது பணம் கிடைக்கணும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்?
அதெல்லாம் வேண்டாம், விட்டுரு சபரி. சரிக்கா, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்க்கா. ம். வா சபரி. அக்கா, அண்ணன் கண்ணு முடிச்சாரா? இன்னும் இல்லப்பா. நர்ஸுங்க தான் ஒரு கண்ணு முழிச்சா ஜூஸ் கொடுக்க சொன்னாங்க. அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கொடுங்கக்கா, நான் பிழிறேன். பரவாயில்ல சபரி, முடிஞ்சு. இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டாரா? வந்துட்டு போய் அரை மணி நேரம் இருக்கும். ம். என்ன சொன்னாருக்கா? இன்னும் 2-3 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அக்கா, அண்ணன் கண்ணு முழிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாப்பா, பார்த்தா அப்படிதான் தெரியுது. இரு, நான் எழுப்பி பார்க்கறேன். என்னங்க 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 என்னங்க? அண்ணே, அண்ணே, சபரி, கொஞ்சம் எழுந்துருங்க, ஜூஸ் குடிங்க. எந்திரிங்கண்ணா. இதுவா? ஆ, ஆ, பார்த்து பார்த்து. ஆ, ஆ, இதுவா? ம், சாஞ்சிக்குங்க. இந்தாங்க, ஜூஸ் குடிங்க. இப்போ வேண்டாமே அக்கா, ம். சபரி. அண்ணே, இப்போ எப்படிண்ணா இருக்கு? ஆ, இப்போ எப்படிண்ணா இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. ஆமாம், பிள்ளைங்க வரலையா? அண்ணே, காலையில் இங்கே வந்து உங்களை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்கண்ணே. ஐயோ, நான் பார்க்கலையப்பா. கொஞ்சம் இருக்க சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட சொல்லியிருக்கலாம்ல. இல்லைண்ணே, இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்கூலில் மிட் டேர்ம் டெஸ்ட்டு. அதனால் நான் கூட வர வேண்டான்னு தான் சொல்லி பார்த்தேன். ஆனாலும் 2 பேரும் அப்பாவை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சாங்கண்ணே. நான் எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கல. அப்புறம்தான் அவங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்போ நீங்க ஐசியூல கண்ணு முழிக்காம மயக்கத்திலே இருந்தீங்க. அவங்க தூரத்திலே இருந்து உங்களை பார்க்க முடிஞ்சது. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. நீங்க கண் முழிக்கல. ஸ்கூலுக்கு வேற லேட் ஆயிடுச்சா, அதான் கூட்டிட்டு போய் இப்போதானே ஸ்கூல்ல விட்டு வரேன். சபரி, பிள்ளைங்க என்ன பிரிஞ்சு இருந்ததே இல்லை. அதனால தான் அடம் பிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் நீ சொல்கிறதாப்பா சரி. பரீட்சை தான் பிள்ளைங்களுக்கு முக்கியம். அப்போ தானே என் பிள்ளைங்க படித்து உன் மாதிரி பெரிய ஆளாக வர முடியும். என்னண்ணே, என்ன போய் பெரிய ஆளு அது இதுன்ட்டு. டேய், உண்மையை தாண்டா சொல்கிறேன். இந்த பாரு, சொன்னாலும் சொல்லலைனாலும் நீ பெரிய ஆள் தான்ப்பா. இன்னைக்கு இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் நீ பெரிய ஆளை வருவ. ஆமாம் சபரி, எங்கள் பரம்பரையில் உன்னை மாதிரி படித்தவங்க யாருமே இல்லை. உன்னை பார்த்த உன்னை தான் என் பிள்ளைங்க 2 வருங்காலத்தில் உன்னை மாதிரி படித்து பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை வச்சேன். அதுக்கு அந்த அல்லாதான் என் ஆசையை நிறைவேற்றணும். அண்ணே, நீங்க நினைச்சது நடக்குண்ணே. நீங்க வேணா பாருங்கண்ணே, சாயிரா ஒரு டாக்டராவும் சலீம் ஒரு இன்ஜினியராவும் கண்டிப்பா வருவாங்க.
நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ சொல்றது மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னா அந்த சந்தோஷத்தை விட எங்களுக்கு வேற எதுவும் இல்லப்பா. ஏங்க சரி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, ஜூஸ் குடிங்க. குடிங்க, போதும் பேகம். இன்னும் கொஞ்சம் குடிங்க. போதும் போதும். வேகம், நீயும் உடம்புக்கு சரியில்லாம இருந்தா நீ போய் ரெஸ்ட் எடு. சபரி இருக்கான், அவன் பார்த்துக்குவான். பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கேன். சபரி வேணா கிளாஸுக்கு போட்டோம். நீ சொல்றதும் சரிதான். நம்ம பிரச்சனையில சபரி கிளாஸுக்கு போறதே மறந்துட்டான். சபரி, நீ புறப்பட்டு கிளாஸுக்கு போ. என்னத்தான் வார்டுக்கு மாத்திட்டாங்கல்ல. இல்லைண்ணே, நான் அப்புறமா போய்க்கிறேன். நீங்க நல்லபடியா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாவே போதுண்ணே. சபரி, டிஸ்சார்ஜ்னு ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னை கொண்டாந்து இங்கே சேர்க்கும்போது அட்வான்ஸு அது இதுன்னு கேட்டிருப்பாங்க. என்னப்பா பண்ண? ம் ஆமாங்க, நீங்களே நல்லா கேளுங்க. நான் கேட்டா பதிலே சொல்றது இல்ல. சபரி, என்னையா பண்ண? அண்ணே, நீங்க கவலைப்படாம அமைதியா இருங்கண்ணே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, இங்கே நிறைய பணம் அண்ணே, தம்பி சொல்றேன்ல, என் பேச்ச கேட்பீங்களா மாட்டீங்களா? அண்ணே, தம்பி சொல்றத இந்த ஒரு முறையாவது கேளுங்கண்ணே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேண்ணே, ப்ளீஸ்ண்ணே. சரிப்பா. சபரி, இந்த நம்ம வண்டி ஆர்சி புக்கு பீரோவில் தானே இருக்குது. ஆமா. பீரோவில் ஒரு கேரி பேக்கில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் ஆட்டோ ஸ்டாண்டில் சீனுன்னு ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட கொடுத்து அதை அடமானம் வைக்க சொல்லு. இல்லைப்பா, வித்துற சொல்லிடு. அப்புறம் நடக்க வேண்டியதை அந்த அல்லா பார்த்துக்குவாரு. அண்ணே, நான் தான் வேண்டான்னு சொல்றேன் இல்லண்ணே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேண்ணே. சரி, நீ போ. சரிக்கா, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். வரும்போது 2 பேருக்கு லஞ்ச் வாங்கிட்டு வந்துடுறேன். ம், சரி. சரி, நான் வந்துடுறேண்ணே. என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? இவ்வளவு தொகையை அவன் எப்படிங்க சமாளிப்பான்? அதான் எனக்கும் புரியல. ஆனா உறுதியா சொல்லிட்டு போறானே. வேகம், எனக்கு கூட பிறந்த தம்பிங்க இருந்தா கூட இப்படி உதவ மாட்டாங்க. ஆனா அவன் இப்படி உதவுறான்னா அந்த அல்லாதான் அவனை கொண்டாந்து நம்மகிட்ட சேர்த்திருக்காரு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிமா, எனக்கு உடம்பு சரியான உடனே எப்பாடு பட்டாவது அவனை ஒரு ஐஏஎஸ் ஆக்கிருவேன். ம், அதான் அவனுக்கு செய்யற நன்றி கடன். ஆமாங்க, நீங்க சொல்றது அப்படியே நடக்குங்க. அர்ச்சனா, அர்ச்சனா எழுந்துரு, டிஃபன் சாப்பிடு. அர்ச்சனா, நீ என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, சாப்பிடு. அர்ச்சனா, உனக்கு ஏன் மேல தானே கோவம்? அந்த கோவத்தை ஏன் மேல காட்டு, பரவாயில்ல. ஆனா சாப்பாட்டு மேல ஏன் காட்டுற? ப்ளீஸ் எழுந்துரு. சொன்ன கேளு அர்ச்சனா, சாப்பிட்டு டேப்லெட் போட்டுக்கணும்.
ப்ளீஸ் அர்ச்சனா.